அனைவருக்கும் வணக்கம். திரு விஜய் அவர்கள் தமிழக மக்களால் ஏகோபித்த தேர்வாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அவர் முதலமைச்சர் பதவியில் உட்காரக்கூடாது அப்படின்னு அவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தமிழகத்துடைய அரசியலையே புரட்டி போட்டிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஜென்சியுடைய ஏகோபித்த தலைவராக, ஜென்சி மட்டுமல்ல தமிழக மக்களின் ஏகோபித்த தேர்வாக திரு விஜய் அவர்கள் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதா உண்மை. இன்றைய சூழ்நிலையில் அவர்தான் அதிக சீட்டுகளை வென்று இருக்கிற மேஜர் பார்ட்டியாக தமிழக சட்டசபையில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் தான் நேச்சுரலா முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா கடந்த 2 நாட்களாக பல விஷயங்கள் நடந்தேறுது. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட பெரும் சதிவலை பின்னப்பட்டு வருவதை நம்மளால உணர முடியுது. திரு விஜய் அவர்களுக்கு 108 சீட்டு கிடைச்சிருந்தாலுமே கூட அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. 118 சீட்டு வேணும் மெஜாரிட்டிக்கு. அதனால தனிப்பெரும் கட்சியாக அவர் இருந்தாலும் கூட அவரால் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு மேலும் 12 சீட்டு தேவைப்படுது. அதை தெரிந்து கொண்டு உடனடியாக பந்திக்கு முந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை நேராக போய் தாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி லெட்டரோட போய் திரு விஜய் அவர்களிடம் நின்று விட்டாரு. இது வெளிப்படையாக பார்க்கும்போது சாதாரண ஒரு விஷயமாக தெரிந்தாலும் கூட இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருக்குதோ அப்படிங்கிற எண்ணம் நம் எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருக்குது. இப்பொழுது ஆரம்பத்தில் நம்ம எல்லாருமே என்ன நினைச்சோம் அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் அதிமுகவிடம் சப்போர்ட் கேட்பாரு, அதிமுக ஆட்சியில பங்கெடுக்காம வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். அப்படி நடந்திருந்தால் 5 வருடங்களுக்கு நிலையான ஒரு ஆட்சியை விஜய் அவர்கள் கொடுத்திருக்க முடியும். ஆனால் 5 சீட்டுகளை வென்ற காங்கிரஸ் வேறு விதமான ஒரு சதி திட்டத்தை தீட்டி அதுல விஜய் அவர்களை வீழ்த்திடுச்சு அப்படிங்கறத தான் பார்க்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ விஜய் அவர்களை சிக்க வச்சுட்டாங்க. இதுல காங்கிரஸ் முதல் ஆளாக நாங்க உங்களுக்கு சப்போர்ட் தர்றோம் அப்படின்னு தானே, அதாவது மீட்டுங்கிற மாதிரி தானே வழிய போய் தாங்களே லெட்டர் கொண்டு போய் தாங்களே போய் விஜய் முன்னிலையில் நாங்கள் 5 சீட்டுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன போதே திரு விஜய் அவர்கள் முழிச்சிருக்க வேணும். அதை விட முக்கியமாக காங்கிரஸ் துண்டை கொண்டுகிட்டு போய் திரு விஜய் அவர்கள் கழுத்தில் போட்டாங்க பாருங்க, அப்பயே விஜய் அவர்கள் முழிச்சிருக்கணும். விஜய் அவர்கள் என்ன காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துட்டாரா? காங்கிரஸ் துண்டை போடுறாங்களே காங்கிரஸ்காரங்க, அவர் மறுத்து இருக்க வேண்டாமா? விஜய் அவர்கள் இருக்கிறாரு, ஏன் நம்ம தாவேகா கட்சி கொடியை எடுத்து செல்வ பெருந்தகை கழுத்துல போட்டா அவங்க வாங்கிக்குவாங்களா? இந்த கேள்வியை ஏன் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் யாருமே கேட்கல, யாருமே இதை தடுக்கல அப்படிங்கிறதே இதற்கு பின்னால் இருக்கிற சதியை வெளிக்கொண்டு வருது. காங்கிரஸ் என்ன ஐடியா பண்ணியிருக்குது, அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 5 வருடங்களுக்கு விஜயை அசைக்க முடியாது. அதனால நாம உள்ள ஆட்டத்தை கெடுக்கணும், அப்பதான் நமக்கு கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுது காங்கிரஸ்? முதல்ல போய் நான் 5 சீட்டு தரேன், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறேன் நானு முதல்ல போயிடுச்சு. வெள்ளந்தியாக விஜய் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டாரு, வெளிப்படையாக அதை ஏற்றுக்கொண்டு விட்டாரு அப்படிங்கிறத பார்க்கணும். நாங்க ஆதரவு கொடுக்கிறோங்கிறதோடு நிறுத்தாம அவங்க அடுத்தது என்ன சொன்னார் செல்வ பெருந்தகை அப்படிங்கிறத பார்க்கணும். இது மட்டும் இல்ல, இனிமேல் வருகிற உள்ளாட்சி தேர்தலையும் சரி, அதுக்கப்புறம் 2029 பாராளுமன்ற தேர்தலையும் சரி நாங்க கூட்டணி தான் போடுறோம். யாரு? விஜயோடு காங்கிரஸ் கூட்டணி. அதற்கு நாங்க இப்பயே கையெழுத்து போட்டோம்ட்டாரு. எதுக்குங்க கையெழுத்து போடுறீங்க? யார் உங்களை இதையெல்லாம் பேச சொல்றா? இப்ப என்ன விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. அவருக்கு அடிபணிந்து நீங்க இருக்கணுமா, இல்ல நீங்க சொல்றதை விஜய் அவர்கள் கேட்கணுமா அப்படிங்கிறத முதல்ல ஒரு முடிவுக்கு வரணும் தாவேகாக்காரங்க. விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்க வேணும், கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க ஆதரவுக்கு நன்றி, நாங்க எல்லாத்திட்டையும் பேசிட்டு தான் ஒரு முடிவெடுக்க முடியும், நாங்க எங்க கட்சிக்குள்ள கலந்துக்கிட்டு தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு செல்வ பெருந்தகைய அப்படி வாசல்லையே நிறுத்தி இருந்தார்னா இன்றைக்கு விஜய் ஜெயிச்சிருப்பாரு, இந்நேரம் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பார். ஆனா விஜய் அவர்களை சதி செய்து வீழ்த்தி விட்டார் செல்வ பெருந்தகை அப்படிங்கிறதா உண்மை. இப்படி 5 சீட்டுக்கு கொண்டாந்து நிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு சதியை பாருங்க, திமுக கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளை கூப்பிடுறாங்க.
விஜய் அவர்கள் மூச்சுக்கு மூச்சு திமுகவுக்கு எதிராக தான் பேசியிருக்கிறாரு. திமுக தான் தமிழர்களுடைய எதிரின்னு பேசியிருக்கிறாரு. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் அப்ப எதிரிகள் தானே அவர் பேசியிருக்கிறார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில திமுக கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளை அழைச்சிக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஐடியா கொடுக்க, ஆனா அந்த பக்கம் தட்டி விட்டுருக்கிறாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை. எப்படி இப்போதைக்கு நீங்களாம் கூட்டணி சேராதீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஐஎம் ஆளுக்கு 2 சீட் வச்சிருக்காங்க. வைகோ வச்சிருக்காரு, திருமாவளவன் வச்சிருக்காரு. இவங்க எல்லாம் பாருங்க விஜய் மீது அக்கறை இருக்குதுன்னு பேசுறாங்களே ஒழிய ஆளுநர் இந்நேரம் விஜய் அவர்களை சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றுக் கொள்ள அழைச்சிருக்கணும் பேசுறாங்களே ஒழிய அவங்கெல்லாம் ஏன் நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு ஏன் முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் யோசிக்க வேணும். இந்த கம்யூனிஸ்டுகள் வாஜ்பாய் ஆட்சியிலும் சரி, அதற்கு முன்பு மத்தியில கூட்டணி ஆட்சிகள் நடந்த போதும் சரி, ஒவ்வொரு முறையும் கம்யூனிஸ்டுகள் எப்படியெல்லாம் ஆளுங்கட்சியை காலவாரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை விஜய் அவர்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேணும். அதை பார்த்து விட்டு அவர் ஒரு முடிவுக்கு வர வேணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லாமையே போயிட்ட கட்சி. 2 சீட்டுகளை வச்சுக்கிட்டு அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க, பிறகு பார்ப்போம், யோசிச்சுட்டு சொல்றோம். அதுவும் ஒரே ஒரு சீட்டு வச்சிருக்கிற IUML, அது ஒரு முஸ்லிம் கட்சி. அந்த கட்சி மதவாத கட்சி அல்லவா? அந்த கட்சி என்ன சொல்லுது, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னா நாங்க விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறோம்ங்கிறாங்க. அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, திமுகவிடம் அடிபணிந்து விஜய் அவர்கள் போக வேணும் அப்படிங்கிறதா உங்க எண்ணமா அப்படின்னு இன்றைக்கு தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் இப்பொழுதாவது முழித்துக் கொள்ள வேணும் அப்படின்னு தான் பல வல்லுநர்களும் சொல்றாங்க நண்பர்களே. ஏன்னா காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் நம்பி அவர் களத்தில் இறங்கினார்னா 6 மாத காலம்தான் ஸ்டாலின் அவர்கள். அதனால தான் சொல்றாரு 6 மாசத்துக்கு நாங்க தொந்தரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன போதே விஜய் அவர்கள் முழித்து இருக்க வேணும். 6 மாசத்துக்கு தான் வாய மூடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் they will demand their pound of flesh. அதற்கு பிறகு விஜய் அவர்களை மிரட்டி மிரட்டி மீன் குஞ்சு பிடிப்பாங்க இந்த தமிழின துரோகியான காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும். அப்படிங்கிறத சரித்திரம் நமக்கு சொல்லுகிற பாடத்தை வைத்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேணும். அதனால விஜய் அவர்களுக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சதி வலையை திரு விஜய் அவர்கள் உடைக்க வேணும். இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, செல்வ பெருந்தகை ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாகட்டும், எல்லாருமே பிளேமை ஆளுநர் மேல போடுறாங்க. ஆளுநரிடம் தப்பில்லை. ஆளுநர் என்ன சொல்றாரு, நிலையான ஆட்சி இருக்கா, அவங்கள நீங்க ரைட்டிங்ல கொடுக்க சொல்லுங்க, கம்யூனிஸ்ட்காரங்களை ரைட்டிங்ல கொடுக்க சொல்லுங்கிறாங்க. கம்யூனிஸ்ட்காரங்க ஏன் ரைட்டிங்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேள்வி இருக்குது இல்லையா? அப்போ கம்யூனிஸ்ட்காரர்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க, அப்போ டிலே ஆக ஆக விஜய் அவர்கள் இறங்கி வருவாரு. மந்திரி போஸ்ட், டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்டா அல்ல ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். எப்படி இருந்தாலும் நண்பர்களே விஜய் அவர்கள் விழித்து கொள்ள வேணும். அவருக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய சதி வலையை உடைத்தெறிந்து திரு விஜய் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய எண்ணம். அது நிறைவேற வேணும். அதற்கு விஜய் அவர்கள் இந்த சதி வலையை முறியடிக்க வேணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேங்க. பாய் பாய்.